விநாயகருக்கு முன் தலையில் குட்டிக் கொள்வது ஏன்? விநாயகர் சிலை முன்பு நின்று தலையில் குட்டிக் கொள்ளும் பழக்கம் எப்படி தோன்றியது? இது குறித்து விரிவாக தெரிந்து கொள்வோம் வாருங்கள். அகத்திய முனிவர் சிவனிடம் இருந்த காவிரி நதியை கமண்டலத்தில் அடக்கிக் கொண்டு தென் திசை நோக்கி வரும்போது குடகுமலையில் சிவபூஜை செய்து கொண்டிருந்தார். மழையின்றி நந்தவனம் வாடிப் போயிருந்ததால் இந்திரன் சீர்காழியில் மழையை வேண்டி பூஜை செய்து கொண்டிருந்தான். அப்போது நாரத முனிவர் இந்திரனை பார்த்து, அகத்தியருடைய கமண்டலத்தில் உள்ள காவிரி பெருகுமானால் உன் பூங்கா பொலிவு பெறும் என்று கூறினார். இந்திரன் விநாயகரை வழிபட்டு வேண்டிக் கொண்டான். விநாயகர் காக்கை வடிவம் எடுத்து சென்று காவிரி அடங்கிய கமண்டலத்தின் மீது அமர்ந்தார். அகத்தியர் காகத்தை கரத்தால் விரட்ட முற்பட்ட பொழுது காகம் காலால் கமண்டலத்தை கவிழ்த்தது. கமண்டலம் கவிழ்ந்து காவிரி பெருக்கெடுத்து ஓடியது. அகத்தியர் காகத்தின் மீது கோபத்தில் சீறி பாய்ந்த போது அது சிறுவனாகி நின்றது. அச்சிறுவனை இரு கரங்களாலும் குட்டும் பொருட்டு சிறுவனை நோக்கி ஓடினார். அகத்தியர் அச்சிறுவனை அணுகிக் குட்டுவதற்கு இரு கரங்களையும் ஓங்கிய பொழுது ஐங்கரங்களுடன் விநாயகர் காட்சியளித்தார். அகத்தியர் திகைத்து போய், விநாயகப் பெருமானே, உம்மை குட்டுவதற்கா கையை ஓங்கினேன் என்று தன் தலையிலேயே குட்டிக் கொண்டார். விநாயகர் அவருடைய கரங்களைப் பற்றி, இன்று முதல் என் முன் பயபக்தியுடன் தலையில் குட்டிக் கொண்டோர் கூறிய மதியும் சீரிய நிதியும் பெறுவார்கள் என்று அருளினார். இதனால் விநாயகர் முன் பக்தர்கள் தலையில் குட்டிக் கொள்ளும் மரபு உண்டாயிற்று.